இன்னைக்கு நம்ம பிளாக் பட்லர் 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவும் செபாஸ்டியனும் லண்டனுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவோட கையில ஒரு லெட்டர் ஒன்னு இருக்கு. அங்க லண்டன்ல இருக்கிற ஒரு மேன்ஷனுக்கு போயிட்டு எனக்கு இந்த இடத்துக்கு வரவே பிடிக்கல, லண்டன்ல ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னு ஹீரோ புலம்பும் போது செபாஸ்டியனுமே பட்டிக்காட்டுல இருக்கிற பணக்கார பாய்ஸ் அடிக்கடி லண்டன் வந்துட்டு போவாங்க, அது டிஸ்டர்பிங்கா இருக்குதுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா லக்கீலி நம்ம மேன்ஷன்ல இருக்கிற அந்த 4 முட்டா பீஸுங்களும் நம்ம கூட இல்லாதங்காட்டி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு யோசிச்சுட்டு அங்க ஒரு கதவை நீக்கினா ஆல்ரெடி உள்ளுக்குள்ள அந்த அந்த ஏஞ்சலினா அவங்களோட பட்லரான இந்த கிரில் இவங்க 3 பேர் இருப்பாங்க. என்னடா பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆனா அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தோடா நீயும் வந்திருக்கியா அப்படின்னா என்ன ராணி இந்த வேலைக்காக ஒன்னு அனுப்பிட்டு இருக்காங்களான்னு கேட்க எல்லாரும் உட்காந்து பேசும்போது தான் தெரிய வருது இங்க ரீசெண்டா நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாத்தையும் வந்து யாரோ மர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரு என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோவும் வந்திருக்கான். அந்த கில்லருக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஜாக் த ரிப்பர்ங்கிற ஒரு நிக் நேமுமே கொடுத்திருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த லாவ் இருக்கிறான்ல அவன் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு மர்டர்லாம் நடந்திருக்க ஒரு கிரைம் சீனுக்கு போய் பாக்குற அளவுக்கு ஒரு சின்ன பையனா உனக்கு தைரியம் இருக்கா என்னதான் இருந்தாலும் நீ ஒரு குட்டி பையனாச்சேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நான் ஃபேண்டமை ஃபேமிலியோட ஹெட் அவ்வளவுதான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மர்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது அங்க ஆபர்லைன் ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரா, குட்டி குழந்தை இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் போது நான் பாடியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுவானா. அப்போ ஹீரோ பையன் உனக்கு இங்கனடா வேலைன்னு ஒரு சோடா புட்டி போட்டவன் நம்ம ஹீரோட வீட்டுல வந்து கேம் எல்லாம் ஆடி இருந்திருப்பான்ல அதே ஆள் தான். அவன் ஒரு போலீஸ் கமிஷனரா இருக்குமா. நம்ம ஹீரோவுமே குயினோட ஆர்டர் படி நீங்க முடிச்சு வைக்க முடியாத வேலையை நான் முடிக்கிறதுக்காக வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிக்க குட்ரான் அதை புடுங்கிட்டு இது எங்க ஜூரிடிக்ஷன்ல நடந்திருக்கு, இதை நாங்களே சமாளிச்சுக்கோன்னு சொல்ல ஓ அப்படியா சரின்னு நம்ம ஹீரோ வந்த எல்லாரையும் கூட்டிட்டு வரும்போது இப்போதைக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறதுலயே தலை சிறந்த ஒரு இன்ஃபார்மர் கிட்ட தான் போய் ஆகணும்னு ஒரு கரமுடி வந்து நிப்பாங்க. இந்த சவ போட்டி எல்லாம் மேக் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான ஒரு கடையா தான் இருக்குமா. உள்ள போயிட்டு டே அண்டர்டேக்கர் இருக்கிற இடம்னு கூப்பிடு, நான் தான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு அவன் ஒரு சவ போட்டிக்குள்ள இருந்து வெளியில வருவான். எதுக்கு வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடியே ஓகே நீங்க அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படும், அதனால கண்டிப்பா நான் அதை கொடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் நீங்க யாராவது என்ன சிரிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்க ஓகே சிரிப்பு தானே அசால்ட்னு அந்த லா ஒரு அறத பழைய ஜோக் ஒன்னு சொல்லுவானா. நீ ஓரமா நிலன்னு தள்ளி விட்டுட்டு அந்த ஏஞ்சலினா நான் எப்படி உன்னை சிரிக்க வைக்கிறேன் பாருன்னு ஆபாச சொற்களை அடுக்குமொழி மாதிரி 4-5 பேராகிராஃப்ல அடுக்கி பேசினாலுமே அவன் சிரிக்கிற மாதிரி தெரியல. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, ஒழுங்கா பயன்படுத்துறீங்களா இல்லையான்னு அவன் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம செபாஸ்டியன் இருங்க இதை நான் பாத்துக்கிறேன், ஆனா நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறத நீங்க கேட்க கூடாதுன்னு கடையை விட்டு வெளியே அனுப்பி வைக்க ஒரு சில நொடிகள் கழித்து அந்த பில்டிங்கே அதிர்ற அளவுக்கு பயங்கரமா அந்த அண்டர்டேக்கர் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்னாச்சுன்னு இவங்களும் உள்ள வரும்போது ஆஹா சிரிச்சு சிரிச்சு நான் சொர்க்கத்தையே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த கில்லரை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச மேட்டரையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அவன் கொலை பண்ற அந்த லேடிஸோட பாடி பார்ட்ஸ் இருக்குதுல்ல அதை அவன் ஆட்டையை போட்டு போறான். இதை கேட்டோன்னே நம்ம பட்லர் மேபி ஒரு ஆர்கனை மட்டும் அவன் தனியா திருடிட்டு போறானா, அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான ஒரு பகுதியில வச்சுதான் அவங்கள மர்டரும் பண்றான், எப்படி அவ்வளவு இருட்டுல அவனால பெர்ஃபெக்ட்டா அந்த ஆர்கனை ஆட்டையை போட முடியுதுன்னு கேட்க பட்லர் நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிற, அதே கேள்வி எனக்கும் இருந்துச்சு, அவன் கண்டிப்பா இந்த லேடிஸோட கழுத்தை அறுத்துட்டு தேவையான பாடி பார்ட்டை உருவனதுக்கு அப்புறம் அவங்கள மர்டர் பண்ணிடுவான். யாராவது ஒருத்தர் அந்த கில்லரை ஸ்டாப் பண்ற வரைக்கும் அவன் இந்த கொலைகளை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல, உன்னால இதை தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறியான்னு ஹீரோவை பார்த்து கேட்க எங்க ஃபேமிலியோட நேம் மேல நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் குயினோட ஆர்டரை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறம் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது நம்ம செபாஸ்டியன் தான் கிடைச்ச க்ளூ எல்லாம் வச்சு பார்க்க கண்டிப்பா அந்த கில்லர் ஒரு டாக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது. மேபி இந்த பொண்ணுங்களோட ஆர்கனை ஆட்டையை போட்டு போறான் அப்படின்னா அது ஏதாவது பிளாக் மார்க்கெட்ல விற்பானா, அதுவும் இல்லனா இந்த சூனியாலாம் ரிலேட்டடான பிளாக் மேஜிக்ல இதை பயன்படுத்துவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஏஞ்சலினா மேபி இருக்கலாம், பட் இருந்தாலும் நானும் ஒரு டாக்டர் தான், என்னால கூட இந்த மாதிரியான ஆர்கன் திருட்டெல்லாம் அசால்ட்டாவே பண்ண முடியும். பட் இந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னா இங்க லண்டனுக்கு வந்திருக்க ஏகப்பட்ட நோபல்ஸ் அவங்க கூட வந்த பர்சனல் டாக்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு திருப்பி அவங்களோட ஊருக்கே போயிருவாங்க. இப்ப நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கில்லர் மேபி இந்த நோபல்ஸ் கூட வந்திருக்க ஏதோ ஒரு பர்சனல் டாக்டரா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்க அதுக்கு செபாஸ்டியன் எனக்கு இதெல்லாம் ஜுஜுபி ஒரு சில பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்குது, அதை மட்டும் நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரேன்னு ஓடுற வண்டியில இருந்தே கீழே இறங்கிடுவானா. அவனால இதெல்லாம் பண்ண முடியுமாடா என்னன்னு ஏஞ்சலினா பயங்கர டவுட்டோட இருக்க அதுக்கு நம்ம ஹீரோ கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, செபாஸ்டியன் எல்லா வேலையும் அவன் எடுத்து செய்யறான் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவான். நாம இப்ப மேன்ஷனுக்கு போய் கொஞ்ச நேரம் டீ குடிச்சு வெயிட் பண்ணா போதும்னு நினைச்சிட்டு நேரா மேன்ஷனுக்கு போனா செபாஸ்டியன் அவங்களுக்கு முன்னாடி அங்க நிப்பான். ஏண்டா வேலையில முடிச்சிட்டியா என்னன்னு கேட்க முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை எடுத்து நீட்டுவானா. அவனுக்கு யார் யார் மேல எல்லாம் சந்தேகமா இருந்திருக்கோ அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி
பண்ணி சில கேள்விகளுக்கு பதில்லாம் எழுதிட்டு வந்திருக்கான். வாய பொழந்த ஏஞ்சலினா உண்மையை சொல்லு, நீ சாதாரண பட்லரா இல்ல ஏதாவது மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ஆடான்னு கேட்டா இல்ல நான் சாதாரண ஒரு பட்லர் தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு செபாஸ்டியனுக்கு அலிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நோபல் மேல லைட்டா சந்தேகமா இருக்கும். அவன் இருக்கிற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இருந்து பாஸ் அவுட் ஆயிருந்திருக்கான். இருந்தாலும் எந்த ஒரு மெடிக்கல் பிராக்டிஸும் அவன் பண்றது கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா லண்டனுக்கு சீசன் டைம்ல அதிகமான நோபல்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கான பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவான்னு சொல்ல ஈவன் நம்ம ஏஞ்சலினாக்கும் ஆமா அந்த பார்ட்டில ஏதோ பிளாக் மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவன் கொலை பண்ற அந்த பெண்களோட உடல் உறுப்புகளை கொண்டு வந்து வச்சுதான் அந்த பிளாக் மேஜிக் அவனுங்க பெர்ஃபார்ம் பண்றானுங்களோ என்னன்னு யோசிச்சுட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு பொண்ணு வேஷம் போட்டு இருந்திருப்பானுங்க. இந்த மாதிரியான பார்ட்டிக்கு ஒரு சில பேரை செலக்டிவா மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க. ஏஞ்சலினாவோட நேம வச்சுதான் வந்திருக்காங்களா. இருந்தாலும் இந்த ஃபேண்டம் நம்ம ஹீரோ வந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மேட்டர் தெரியக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நம்ம ஹீரோக்கு பொண்ணு வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த அலிஸ்டர்ங்கிறவன் பொண்ணுங்க மேட்டர்ல கொஞ்சம் வீக்கான ஆளு. அதனால அவங்க கிட்ட நெருங்கி போய் பேசுறதுக்கு இப்படி வேஷம் போடுறதும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம ஹீரோவோட மண்டைய கிளவி இப்படி ஒரு வேஷத்தை போட வச்சிருந்திருக்காங்க. ஹீரோவும் செபாஸ்டியனும் உள்ள சுத்திக்கிட்டு இருக்க ஏஞ்சலின் நல்லா ஜாலியா அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோலத்தோட ஏன்னா அந்த எலிசபெத் பார்க்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சா அந்த எலிசபெத் அங்கதான் இருப்பா. அங்க இருக்கிறவங்களோட துணியெல்லாம் நல்லா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் பார்த்துட்டு ஹே பொண்ணு நீ யாரு உன் சொக்கா சூப்பரா இருக்கேன்னு கிட்ட பேசுறதுக்காக வந்தா அவகிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள அந்த அலிஸ்டர் இருக்கிறான்ல அவனையும் பாத்துறாங்களா. ஓகே அவங்கிட்ட போய் இப்ப பேசி ஆகணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல எல்லாரும் டான்ஸும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃபைன் டான்ஸே ஆடலாம்னு சொல்லி முதல்ல செபாஸ்டியனும் ஹீரோவும் சும்மா டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்க அந்த அலிஸ்டர் நம்ம ஹீரோவை நோட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்ட வருவான். அதெல்லாம் நீ பார்த்து அவன்கிட்ட நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் கறந்துரு சரியான நம்ம செபாஸ்டியன் ஒரு வேலை இருக்கிற மாதிரி அங்க நகர்ந்து போக நம்ம ஹீரோ தனியா இருக்கிறான்ல அந்த அலிஸ்டர் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டு வழிய ஆரம்பிப்பான். இறா மாமே உங்ககிட்ட இருந்து மேட்டர் மட்டும் கறந்ததுக்கு அப்புறம் தலையை தனியா அறுத்து வச்சிடறேன் அப்படின்னு ஹீரோ சமகான்ல இருக்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடியுதா. டான்ஸ் முடியட்டும்னு அந்த எலிசபெத் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியும் கரெக்டா ஆப்போசிட்ல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படிங்கிற சொல்லி வேகமா வருவா. அந்த டைம்ல செபாஸ்டியன் ஒரு மாஸ்க போட்டுட்டு ஏதோ ஒரு அலமாரியை கொண்டு வச்சு கமான் கைஸ் நம்ம எல்லாரும் மேஜிக் பார்க்கலாமான்னு சொல்ல மேஜிக் ஷோ அரேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையேன்னு அந்த அலிஸ்டரும் யோசிப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோவை அப்படியே தனியா கூப்பிட்டு வா பொண்ணே இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஓரமா கூட்டு போக இங்க செபாஸ்டியன் அங்க இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷனையும் கேதர் பண்றதுக்காக சும்மா மேஜிக் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. அதுவே நம்ம ஹீரோவை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போக அங்க ஏதோ ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். டக்குன்னு அந்த இடத்துல மயங்கி போய் விழுந்துருவான். அதுக்கப்புறம் கண் வெளிச்சா நம்ம ஹீரோவை ஒரு கூண்டுக்குள்ள வச்சுட்டு அந்த பார்ட்டி நடக்கிற அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஹியூமன் ஆக்ஷன் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை ஏலத்துல விட்டுக்கிட்டு இருப்பான். ஓகே அப்படின்னா அந்த கொலை பண்ற பொண்ணுங்களோட ஆர்கனையும் இப்படிதான் ஏலம் விடுவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் செபாஸ்டியன் சீக்கிரம் இங்க வாடான்னு சமன் பண்ண உள்ள வந்தவனும் அங்க இருக்கிற எல்லா நோபல்ஸையும் அச்சு போட்டுட்டு கவலைப்படாதீங்க மாஸ்டர், மனிதர்கள் மாதிரி இல்லாம நான் எப்போ என்னோட வார்த்தைகளை காப்பாத்துவேன். உங்களோட உடலே அழிஞ்சு போனாலும் நீங்க கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பீங்கன்னு நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணிட்டு எப்படியோ இந்த கேஸ் முடிஞ்சது. போலீஸ் வரக்குள்ள கிளம்பலான்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆக கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த ஜாக் த ரிப்பர் மறுபடியும் ஒரு மர்டர் பண்ணியிருக்கான்னு நியூஸ்ல வந்திருக்கேன். அப்படின்னா கேஸ் சால்வ் ஆகலையான ஹீரோ கான்ல இருக்கும்போது அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. So yeah, thank you.